ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியபுக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சியும் பகுதியில இன்றைய வகுப்புல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ புக்ல இருக்கக்கூடியதான் பார்க்க போறோம். முந்தைய வகுப்புகள்ல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 அண்ட் டேர்ம் 2 நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சியும் பார்த்தாச்சு. இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ கிளாஸஸ்க்கான லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 நியூ புக் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 இயல்கள் இருக்கும். இதுல முதல் இயல்ல இலக்கண பகுதியில நமக்கு எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 வகை சொற்களை பற்றி கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ் மொழியில இருக்கக்கூடிய சொற்களை 4 வகையாக பிரிக்கிறாங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு. அது குறித்து தான் இந்த லெசன்ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த லெசனை நீங்க படிக்கும் பொழுது உங்க எல்லாருடைய மனதிலையும் கட்டாயம் ஒரு வினா எழும். அந்த வினா என்ன, அதற்கான பதில் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ சொற்கள் அப்படின்னா என்ன? சொற்கள் அப்படிங்கிறது ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு எழுத்தாவும் இருக்கலாம், இல்லைன்னா பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அதுவும் சொற்கள் அப்படிம்போம். அப்ப அதை பத்தி தான் இந்த முதல் பத்தியில நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவைதான் என்ன? சொற்கள், சொல் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு சில அதாவது ஒரு சில சொல்ங்கிறது ஓர் எழுத்தை கொண்டதாக இருக்கும். அதற்கான எடுத்துக்காட்டா எதை கொடுத்திருக்காங்கன்னா ஈ, பூ, மை கொடுத்திருக்காங்க. ஈங்கிறது ஒரு பூச்சியுடைய இனம், பூங்கிறது நம்ம சுட்டி கொள்ளக்கூடிய பூ, மைங்கிறது அஞ்சனம், இந்த கண்ணுக்கு வைக்கிற மை, அந்த இது. ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாத்தையும் நம்ம இன்னொரு பெயர்லயும் சொல்லுவோம், ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு குறிப்பிடுவோம். சோ இந்த ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி பவணந்தி முனிவர் அவர்கள் தன்னுடைய நன்னூல்ல குறிப்பிட்டிருக்காரு. இதுவுமே நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால அதையும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அப்ப ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிட்டார் அப்படின்னா பவணந்தி முனிவர் அவர்கள் தன்னுடைய நன்னூலில் குறிப்பிடுகிறார். அதாவது அவர் எழுதிய நூல் நன்னூல். ஓகேங்களா? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றும் பொருள் தரும், அதுவும் சொல்தான். அப்ப அதற்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கும் போது கல், கடல், தங்கம், இது எல்லாமே பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தரக்கூடிய சொற்கள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் இலக்கண அடிப்படையில சொற்களை எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4ஆக பிரிச்சிருக்காங்க. அவை பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதுல பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொற்களைத்தான் பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு இடத்தின் பெயரையோ இல்ல ஒரு காலத்தின் பெயரையோ ஒரு நபரின் பெயரையோ அல்லது ஒரு உறுப்பின் பெயரையோ அல்லது ஒருவருடைய குணத்தின் பெயரையோ அல்லது ஒருவருடைய தொழிலின் பெயரையோ குறிப்பிடக்கூடிய இதுதான் பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர் சொற்கள் 6 வகைப்படும். அது குறித்து அடுத்த இயல் 2ல நம்ம படிப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர் சொல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதற்கு எடுத்துக்காட்டா என்னென்னலாம் சொல்லலாம்னா பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல். ஓகேங்களா? இப்போ உங்க எல்லாருக்குமே என்ன ஐயம் வரும்னா ஓடுதல், ஓடு அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கக்கூடியது, அதை எப்படி பெயர் சொல்ல கொண்டு வருவீங்க? அதானே அடுத்து நம்ம சொல்லலாம். அடுத்து வினைச்சொல் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இதற்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். வினைச்சொல் அப்படின்னா என்னன்னா வினை என்னும் சொல்லுக்கு செயல்னு பொருள். அதாவது வினை அப்படின்னா ஒரு செயலை செய்வதுதான் வினை அப்படிம்போம். சோ அப்ப ஒரு செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் என்னன்னா வினைச்சொல் அப்படின்றோம். அப்போ எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்? வா, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே செயல்கள். கரெக்டுங்களா? அப்போ இதுலதான் ஓடு அப்படிங்கிறதும் வரும். அப்ப ஓடு அப்படிங்கிறது வினைச்சொல், ஆனா ஓடுதல் அப்படிங்கிறது இது என்னன்னா பெயர் சொல். இதற்கு இன்னொன்னு சொல்லலாம், ஆடுன்னு சொல்லலாம். ஆடுங்கிறது ஒரு செயல். ஓகேங்களா? அப்ப ஆடு அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல், ஆனா ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு பெயர் சொல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு நடன மங்கைய பார்த்து நீங்க கேக்குறீங்க, உங்களோட தொழிலோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆடுறதுதான் என் தொழில். அப்ப ஆடுதல் தான் என்னுடைய தொழில்னு சொல்லுவாங்களா? அப்ப அந்த இடத்துல ஆடுதல் என்பது அவர்களுடைய தொழிலின் பெயர். அப்ப ஒன்றன் பெயரை குறித்தால் அது என்னது? பெயர் சொல். ஓகேங்களா? அதே ஓடுதல் அப்படிங்கிறதுமே ஒரு தொழிலை ஒரு ஓட்டப்பந்தய வீரர் கிட்ட போய் கேக்குறீங்க, அவர் வேற எந்த வேலைக்கும் போல, ஓட்டப்பந்தயத்துல மட்டும்தான் கலந்துக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட போய் உங்களுடைய தொழில் என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓடுதல். அப்ப அந்த இடத்துல அவருடைய தொழிலை குறிப்பிடுவது ஓடுதல் அப்படிங்கிறது. அவர் செய்யக்கூடிய செயல், ஓடுங்கிறது செயல், வினை.
ஆனா ஓடுதல் அப்படிங்கிறது அவருடைய தொழில். புரியுதுங்களா? சோ அப்ப இதுக்கப்புறம் பெயர்ச்சொல் வினைச்சொல்ல இந்த கன்ஃபியூஷன்ஸ் வராதுல்ல. ஓகே, நெக்ஸ்ட் வினைச்சொல் அப்படின்னா என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் என்னன்னா இடைச்சொல். இவை வந்து தனித்து இயங்காது. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இடைச்சொல் அப்படிங்கிறது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரக்கூடிய சொற்கள். இது வந்து தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டா என்ன சொல்லலாம்னா அப்படின்னு சொல்லலாம். அதாவது தந்தையும் தாயும், இதுல இந்த அப்படிங்கறதுதான் இடைச்சொல். இடையில வருதா, அதனால இது இடைச்சொல். தந்தை அப்படின்னா ஒரு பெயர் சொல், தாய் ஒரு பெயர் சொல். அப்போ இந்த இடத்துல அதற்கு இடையில வருது தந்தையும் தாயும். அப்ப இது வந்து இடைச்சொல். இந்த அப்படிங்கிறது மட்டும்தான் இடைச்சொல். ஓகேங்களா? அடுத்தது மற்ற அப்படிங்கிறதும் ஒரு இடைச்சொல். மற்றொருவர், மற்றுங்கிறதுக்கு தனியா எந்த ஒரு பொருள் இல்ல. மற்றொருவர் அப்படிங்கும் போது இன்னொருத்தரு அப்படின்னு பொருள் கொடுக்குதா? சோ அப்ப இந்த தொடர்ல மற்று அப்படிங்கிறது, இந்த சொல்ல மற்றுங்கிறது இடைச்சொல். அடுத்தது திருக்குறளை அப்படின்றோம். இப்ப திருக்குறளை படித்தான் அப்படிங்கிறோமா, இதுல இந்த இந்த திருக்குறள் அப்படின்னா ஒரு பெயர் சொல்லா போயிரும். ஆனா திருக்குறளை அப்படிங்கும் பொழுது இந்த லை வரதுனால இந்த லை தான் வந்து இடைச்சொல்லாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்ப திருக்குறளைங்கிறது இடைச்சொல். அப்போ தனித்து இயங்காமல் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும். இப்ப பெயர் சொல் அப்படின்னா திருக்குறள்னா பெயர் தான். அப்ப திருக்குறள் அப்படிங்கிறது பெயர் சொல்லும் போது அது தனியாக இருந்திருந்தா அது பெயர் சொல். ஆனா இந்த இடத்துல ஐன்னு சேர்றதுனால ஒரு பெயர் சொல்லோடு சேர்ந்து தான் இந்த இடைச்சொற்களானது இயங்கும், தனித்து இயங்காது. அப்ப திருக்குறளைங்கிறது வந்து ஒரு இடைச்சொல். புரியுதுங்களா? அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னா என்னன்னா பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான் உயர்ச்சொல். அதாவது பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ கொஞ்சம் உயர்வா சொல்லக்கூடியதுதான் வந்து என்னன்னா உரிச்சொல். ஓகேங்களா? இப்ப மாநகரம், நகரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாதாரண ஒரு சிட்டி பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மாநகரம் அதை உயர்த்தி கொடுக்கிறோம். அதே மாதிரிதான் சிறந்தது அப்படின்னாலே நல்ல நல்ல பண்ணிருக்க, நல்ல சிறப்பா பண்ணிருக்க அப்படிமோ. சால சிறந்தது அப்படின்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப ரொம்ப அப்ப உயர்த்தி சொல்றோம்ல, அதுதான் இந்த இடத்துல சாலை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே என்னன்னா உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாநகரம், சால சிறந்தது, இது எல்லாமே உரிச்சொற்கள். இது குறித்து நம்ம அடுத்த டீட்டெயில்டா பார்ப்போம். உரிச்சொற்களுக்கான இந்த உருவு என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ்ல டீட்டெயில் தான் பார்ப்போம். இங்க கற்பவை கற்றபின் கொடுத்திருக்காங்க. பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்துங்க. அதாவது இங்க ஒரு 3 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 3 தொடர்கள் இருக்கக்கூடிய பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பெயர்ச்சொல் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெயர்ச்சொல் அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன சொன்னோம், ஒன்றன் பெயரை குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அதுதான் பெயர்ச்சொல் அப்படின்னும். அப்ப இந்த இடத்துல வளவன்னு மட்டும் இருந்தா அது பெயர் சொல்லா இருக்கும். அதே மாதிரி தங்கைன்னு மட்டும் இருந்தா அது பெயர் சொல்லா இருக்கும். மாநகரம் அப்படிங்கிறது உரிச்சொல். வளவனும் தங்கையும் அப்படிங்கறது சேர்ந்து இருக்கிறதுனால இது இடைச்சொற்கள். அப்ப வளவனும் தங்கையும் இடைச்சொற்கள். அடுத்து இருக்கக்கூடிய மாநகரம் அப்படிங்கிறது உரிச்சொல். ஏன்னா மா நகரம் அப்ப உயர்த்தி குறிப்பிடுறோம். அடுத்து பேருந்தில் ஏறினார், இதுல பேருந்துன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது பெயர் சொல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? வளவன்னு மட்டும் இருந்தா பெயர் சொல்லா இருந்திருக்கும். தங்கைன்னு மட்டும் இருந்தா அதுவும் பெயர் சொல்லா இருந்திருக்கும். சேர்றதுனால இந்த இடத்துல அது இடைச்சொற்கள் ஆயிடுது. ஏறினர், ஏறினர் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிப்பிடுகிறது. அதனால் இது வந்து வினைச்சொல். ஓகேங்களா? அப்ப மேம் இது ஏறினர், ஏறினா வினைச்சொல். ஏறினர் அப்படின்னா தொழில் ஒரு தொழிலை குறிக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏறுறதுலாம் ஒரு தொழில் கிடையாது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துலயும் அது வினையைத்தான் குறிப்பிடுகிறது. அடுத்தது நாள்தோறும், இதுல நாள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? அதுவே நாள்தோறும் சேர்த்து இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த விகுதி இருக்கிறதுனால இது இடைச்சொல்லாக இருக்கும். அடுத்தது திருக்குறளை படி, இதுல திருக்குறளை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஐ வந்துருச்சு. அப்ப இது என்னது இடைச்சொல். திருக்குறளை அப்படின்னு இருக்கிறதுனால இது இடைச்சொல். ஒருவேளை திருக்குறள்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது பெயர் சொல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது படி, படி அப்படின்னா ஒரு செயல், ஒரு வினை. அப்ப இது வந்து வினைச்சொல். அடுத்தது ஏழை, ஏழைன்னு மட்டும் இருந்தா அது வந்து பெயர் சொல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஏழைக்கு அப்படின்றாங்க. இந்த இத்து அப்படின்னு சேர்ந்து இங்க வர்றதுனால இது வந்து இடைச்சொல். ஓகேங்களா? அடுத்தது உதவுதல், உதவி அப்படின்னா அது வினை. ஆனா உதவுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில். அப்போ இது வந்து பெயர் சொல். உதவுதல்ங்கிறது என்னது பெயர்
சொல். நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோமா, ஆடுதல், பாடுதல், ஓடுதல், உதவுதல், இந்த தள்ளல் அம்மைன்னு சொல்லுவாங்க, தொழில் பெயர் விகுதிகள். அது குறித்து நம்மளுக்கு அடுத்த இயல் 2ல கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த உதவுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிலின் பெயரை குறிப்பிடுகிறது. உதவி செய்யக்கூடியதே ஒருத்தன் தொழிலா வச்சிருக்கான். அவன் யாரு? அரசன் வந்து உதவி செய்யக்கூடியதே தொழிலா வச்சிருப்பான், வள்ளலா இருப்பான். சோ அப்படிங்கும் போது அந்த இடத்துல உதவுதல் அப்படிங்கிறது அவனுடைய தொழிலை குறிப்பிடுகிறது. சால சிறந்தது, சால அப்படிங்கிறது ஒரு உரிச்சொற்றொடர். அப்ப சால சிறந்ததுங்கிறது ஒரு உரிச்சொல். என்றார் ஆசிரியர், ஆசிரியர்ங்கிறது ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? சோ அப்ப இதுல இருக்கக்கூடிய உரிச்சொல் அப்படின்னா மாநகர சாலச் சிறந்தது. இடைச்சொல் வளவனும் தங்கையும் திருக்குறளை ஏழைக்கு நாள்தோறும், இதெல்லாம் உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா உதவுதல், பேருந்து, வளவன், நாள், தங்கை, திருக்குறள், ஏழை, ஆசிரியர்னு சொல்லலாம். அதாவது இதெல்லாம் தனித்திருந்தா அதெல்லாம் பெயர் சொல்லா வருங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது வினைச்சொல் அப்படின்னா படி, ஏறினார். படிங்கிறது ஒரு வினை, ஏறினார்ங்கிறது ஒரு செயல்தான். அடுத்தது கீழ்காணும் குறளில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக அப்படின்றாங்க. இடைச்சொல் அப்படின்னா தனித்து இயங்காமல் ஒரு பெயர் சொல்லையோ அல்லது வினை சொல்லையோ சார்ந்து வரக்கூடியது. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் அப்படின்றோம். அப்ப இந்த இடத்துல மற்று அப்படின்னு வருதா? சோ அதனால இந்த மற்றவர் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இடைச்சொல். அடுத்தது சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. எதுக்கு? செவிக்கு. செவி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பெயர் சொல்ல வந்திருக்கும். ஆனா செவிக்கு அப்படின்ட்டாங்க. அப்ப இந்த கு அப்படிங்கிறது வரதுனால இது வந்து இடைச்சொல். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ அடுத்தது மதிப்பீடு. சொல் வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக அப்படின்றாங்க. இதுல என்னென்ன சொற்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படித்தால், ஐ, மற்று, கு அப்படின்றாங்க. இதுல ஐ, மற்று, கு இது எல்லாமே எதனை குறிப்பிடக்கூடியதுன்னா இடைச்சொல்லை குறிப்பிடக்கூடியது. அப்ப படித்தால் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல பொருந்தாதது. புரியுதுங்களா? ஏன்னா படித்தால்ங்கிறது என்னது? ஒரு வினை, வினையை குறிப்பிடக்கூடியது. அப்ப இது வந்து ஒரு வினைச்சொல். படித்தால்ங்கிறது வினைச்சொல், மீதி இருக்கிறது எல்லாமே இடைச்சொல். அடுத்தது மதுரை, கால், சித்திரை, ஓடினான் அப்படின்னு இருக்கா? இதெல்லாம் மதுரை அப்படிங்கிறது ஒரு இடத்தின் பெயரை குறிப்பிடுகிறது. கால் அப்படிங்கிறது நம்முடைய உறுப்பின் பெயரை குறிப்பிடுகிறது. சித்திரை அப்படிங்கிறது மாதத்தை, அதாவது காலத்தை சேர்ந்த ஒரு பகுதியை குறிப்பிடுகிறது. அப்ப மதுரை இடத்தின் பெயரை, உறுப்பின் பெயரை, அடுத்தது காலத்தின் பெயரை குறிக்கக்கூடிய பெயர் சொற்கள் இந்த மூன்றும். அப்ப மீதி என்ன இருக்குன்னா ஓடினான், ஓடுதல் அப்படிங்கிறது தொழிலாயிடும். ஆனா இங்க ஓடினான்னு தான் கொடுத்திருக்காங்க. ஒருத்தன் ஓடினான், அவனுடைய செயலை குறிப்பிட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அப்போ அது வினைச்சொல். ஓகேங்களா? அப்ப பொருந்தாததுன்னா இதுதான், ஓடினான்ங்கிறது பொருந்தாத சொல். இது ஏன்னா இது மட்டும் வினைச்சொல், மத்த எல்லாமே பெயர் சொல். அடுத்தது சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதுல சென்றால், செல் அப்படிங்கிறது ஒரு வினை, வந்த, வா அப்படிங்கிறது ஒரு வினை, நடந்து, நட அப்படிங்கிறது ஒரு வினை. இப்ப இந்த மூன்றுமே வந்து ஒரு வினையை குறிக்கக்கூடிய சொல். அப்ப இதெல்லாம் வினைச்சொல். ஆனா இதுல சித்திரை அப்படிங்கிறது ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது, அதாவது ஒரு கால அளவை குறிக்கக்கூடியது. இப்ப கால அளவை குறிக்கும் பெயர் பெயர் சொல். ஓகேங்களா? அடுத்தது மா, ஐ, மற்று. இதுல ஐ, மற்று இதெல்லாம் இடைச்சொல்லுக்கு உரியவை. ஆனா மாங்கிறது மட்டும் எதற்குரியது அப்படின்னா உரிச்சொல்லுக்கு உடையது. ஓகேங்களா? இது வந்து உரிச்சொல்லுக்கு உடையது. புரிஞ்சதா? அடுத்தது மொழித்திறன் பயிற்சியை பார்க்கலாம். மொழியை ஆள்வோம்ல முதல்ல கொடுத்திருக்கிறது கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கேள்விகள் 5 கேள்விகள் கட்டாயம் உங்களோட வினாத்தாள்ல இடம்பெறும். ஏன்னா ஒரு பத்தியை கொடுத்து அதுல இருந்து 5 கேள்விகள் கேட்பாங்க. இது நம்மளுடைய நியூ சிலபஸ்ல இருக்கு. அதனால புக்ல இருக்கிறதையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு புக்ல இருக்கிற மாதிரியே கேட்பாங்க. ஈஸியா வந்து அட்டென்ட் பண்ணிட முடியும். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் தான் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மையை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை
விரும்பி கேட்பார் அப்படின்றாங்க. இப்போ இந்த பத்தியை நம்ம படிச்சிட்டோமா? இதற்கான 5 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார் அவர்கள் தான் நிறுவினார். வ.உ.சி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். அடுத்தது, வ.உ.சி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியாரின் பாடல்களை விரும்பி கேட்பார். வ.உ.சி அவர்களின் பன்முகத்தன்மைகள் என்ன அப்படின்னா, அவர் ஒரு வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், அது மட்டும் இல்லாம ஒரு தொழில் சங்க தலைவர், இப்படி பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்தார். வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படின்னா, தமிழ் மொழியிலும் அவருக்கு புலமை இருந்தது, ஆங்கிலத்திலும் அவருக்கு புலமை இருந்தது. ஓகேங்களா? அடுத்தது, இடமறிந்து பயன்படுத்துவோம். இது கட்டாயம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுலயும் இங்க இருக்கு பாருங்க, இங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிளே ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே கேட்டிருந்தாங்க. அதனால இந்த பகுதியை தெளிவா படிங்க. இந்த ஒரு ஓர் வித்தியாசம் எப்படி கண்டறியணும் அப்படிங்கறத இந்த பகுதியில் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. அதைத்தான் இடமறிந்து பயன்படுத்துவோம். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுத்தப்படுது. ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஓரையும் பயன்படுத்துறோம், ஒருங்கிறதையும் பயன்படுத்துறோம். அப்போ எப்பெல்லாம் ஓர் பயன்படுத்தணும், எப்பெல்லாம் ஒருங்கிறத பயன்படுத்தணுங்கிறத இங்க கொடுத்திருக்காங்க. இதுல உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன்பு ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுவே உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இப்போ ஊர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊ அப்படிங்கிறது என்னது? ஒரு உயிரெழுத்து. அப்போ இந்த மாதிரி ஒரு சொல் உயிரெழுத்துல வருது, ஆரம்பிக்குது அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு ஊர்னு நீங்க போடக்கூடாது, ஓர் ஊர்னு போடணும். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி உயிரெழுத்துல இருந்துச்சுன்னா ஒன்று, ஒரு ஊர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓர் ஊர்னு குறிப்பிடணும். அதே மாதிரிதான் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஓர் நகர, ஓர் ஏரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல ஏரி அப்படிங்கறதுல ஏங்கிறது என்னது? ஒரு உயிரெழுத்தா. அப்ப உயிரெழுத்துல ஆரம்பிச்சாலே இங்க என்னன்னு போடணும்? ஒன்று என்பதனை குறிப்பிட ஓருங்கிறதான் போடணும். இதுவே ஒரு நகரம்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா நகரம், நகரத்துல முதல் எழுத்து எது? நாங்கிறது உயிரெழுத்து கிடையாது, உயிர்மெய் எழுத்து. ஏன்னா இந்தும் ஆவும் சேர்ந்தாதான் என்னன்னு கிடைக்கும்? கிடைக்கும். அப்ப உயிரும் மெய்யும் மெய்யும் உயிரும் சேர்ந்தால் வருவதுதான் உயிர்மெய். ஓகேங்களா? சோ அப்ப இது ஒரு உயிர்மெய் எழுத்து. அப்ப உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒன்றுன்னு குறிப்பிடணும், அத ஒருன்னு குறிப்பிடலாம். கடல், அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. அப்ப இந்த இடத்துல ஒருங்கிறது போடணும். அதே மாதிரி அது, இது, அது, இது இதெல்லாம் எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத அடுத்து கொடுத்திருக்காங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்றும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுவே ஒரு உயிர்மெய் எழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அதுங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. இப்போ அஃது இங்கே உள்ளது அப்படின்றாங்கல்ல, இந்த இங்கேங்கிறதுல ஈங்கிறது என்னன்னா உயிரெழுத்து. அப்ப இந்த மாதிரி உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி அஃதுன்னு தான் பயன்படுத்தணும், அதுன்னு போடக்கூடாது. அதுவே நன்றாக உள்ளது அப்படின்னா அந்த இடத்துல அது நன்றாக உள்ளது, அது நன்றாக உள்ளதுன்னு சொல்லக்கூடாது, அது நன்றாக உள்ளது. ஏன் இந்த இடத்துல அது போடணும்னா, நன்றாக அப்படிங்கிறதுல முதல் எழுத்து நாங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. அந்த மாதிரி உயிர்மெய் எழுத்து வந்தால் அது, உயிரெழுத்து வந்தால் அது. அதே மாதிரி உயிரெழுத்து வந்தால் ஓர், உயிர்மெய் எழுத்து வந்தால் ஒரு. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப இது குறித்து நம்மளுக்கு சொற்றொடர்கள் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய பிழையை திருத்தி எழுது. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. ஒரு அழகிய ஊரில் ஓர் குளம் இருந்தது அப்படின்றாங்க. இது தவறு. ஏன்னா அழகிய ஊர் அப்படிங்கும் போது ஆங்கிறது எதுல தொடங்குது? உயிரெழுத்துல தொடங்குது. உயிரெழுத்துல தொடங்குனா இந்த இடத்துல என்ன போடணும்? ஓர் அப்படிங்கறத பயன்படுத்தணும். அப்ப ஓர் அழகிய சிற்றூரில். குளம் அப்படிங்கறதுல கு அப்படிங்கிறது என்னது? ஒரு உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்து வந்தா ஓர் போடக்கூடாது, ஒரு போடணும். அப்ப ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. அடுத்தது, ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாக்டா இதே சென்டென்ஸ கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுல இரவும் அப்படிங்கிறது உயிரெழுத்துல தொடங்குது. உயிரெழுத்துல தொடங்கினாலே அந்த இடத்துல ஓர் பயன்படுத்தணும். அடுத்தது உயிர்மெய் எழுத்துல தொடங்குனா அந்த இடத்துல ஒருங்கிறத பயன்படுத்தணும். அப்ப இது சரியான தொடர் என்னன்னா, ஓரிரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தது, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்றாங்க. அப்ப இதுவும் தவறான தொடர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இல்லாததுல ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஈங்கிறது உயிரெழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி அது போடவே கூடாது,
அஃது தான் போடணும். ஓகேங்களா? அப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காதுங்கிறதா சரியான தொடர். அடுத்தது அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நகரத்திற்கு அப்படிங்கறதுல நாங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஒரு உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அஃது பயன்படுத்தக்கூடாது, அதுன்னு பயன்படுத்தணும். உயிரெழுத்தா இருந்தாதான் அஃது, உயிர்மெய்யா இருந்தா அது. ஓகேங்களா? அப்ப அது நகரத்திற்கு செல்லும் சாலை என்பதே சரியான தொடர். அது ஒரு இனிய பாடல் அப்படின்றாங்க. இதுல அது ஒரு இனிய பாடல். ஃபர்ஸ்ட் இந்த இனிய அப்படின்னு வந்துச்சுனாலே ஈங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று அப்படின்னு குறிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டிய சொல் ஓர் அப்படிங்கறதுதான். ஒரு பயன்படுத்த கூடாது. அப்ப இந்த இடத்துல ஓர்னு வந்துருச்சா? இந்த ஓருக்கு முன்னாடி என்ன இருக்கு? அதுன்னு இருக்கா? ஆனா எப்பவுமே இது உயிரெழுத்தா இருந்துச்சு அப்படின்னா, இதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும்? அதுதான் பயன்படுத்தணும். அப்போ சரியான தொடர் என்னன்னா அஃது ஓர் இனிய பாடல் அப்படின்னு சொல்லு. சரிங்களா? அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. இதுவும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெற்ற ஒரு கேள்வி. ஓகேங்களா? எக்ஸாக்டா இப்படியே கொடுத்து கேட்டிருக்காங்க. நீங்க அகர வரிசைப்படுத்துதலுக்கான பிடிஎஃப் நம்ம டெலிகிராம்ல கொடுத்திருக்கோம். அதுல செக் பண்ணி பாருங்க. கட்டாயம் இந்த கேள்வி இருக்கும். ஓகேங்களா? பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவு. இத அகர வரிசைப்படுத்தணும். இதுல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லாமே பா வரிசையில தொடங்கக்கூடிய சொற்கள் தான். சோ அப்ப நம்ம எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னா பாப்பா, பிபி, பூ பூ, பே பே, பை, போ போ அப்படின்னு பயன்படுத்தணும். அதாவது அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தணும். அப்ப ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னா பாதான் வரும். அப்ப பழங்கள், அதுக்கு அடுத்தது பாரதம், அதுக்கு அடுத்தது பின்னிரவு, அதுக்கு அடுத்தது பீலி, அதுக்கு அடுத்தது புதுமை, அடுத்தது பூமி, அடுத்தது பெண்கள், அடுத்தது பெண்களுக்கு அப்புறம் பேருந்து, அடுத்தது ஐல வரணும். ஏ ஏ ஐ ஐங்கும் போது பை, அப்ப பைங்கும் போது பையன், அடுத்தது போ ஓல வரணும். பொதுக்கூட்டம், போக்குவரத்து. ஓகேங்களா? சோ இப்படித்தான் இது பண்ணணும். அடுத்தது மொழியோடு விளையாடு. இது சேர்த்தெழுதுகோட உங்களுக்கு கேட்கலாம். சேர்த்தெழுதுக அல்லது பிரித்தெழுதுக சேர்ந்த ஒரு இது. இதுல எனக்கு கூட்டல் உண்டு அப்படிங்கறது எப்படி எழுதணும்? எனக்கு கூட்டல் உண்டு. இப்ப இது ரெண்டையும் சேர்த்தெழுது சொல்றாங்க. சேர்த்தெழுதும் பொழுது வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக அமைந்து நிலைமொழியின் ஈரெழுத்தானது ஒரு குற்றியல் உகர எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய இந்த உகரம் கெட்டு உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி புணரும் அப்படிம்பாங்க. அதாவது எனக்கு அப்படிங்கறதுல இந்த கூவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இக்கு கூட்டல் ஊன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்ப இங்க உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த உயிரெழுத்தானது நிலைமொழியில இருக்கக்கூடிய உயிரெழுத்து கெட்டு இது எப்படி மாறுனா எனக்கு அப்படின்னு தான் மாறும். எனக்கு கூட்டல் உண்டுன்னு மாறும். இதற்கப்புறமா உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இக்கு கூட்டல் ஊ கூன்னு மாறிடும். அப்ப இது எனக்குண்டு அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? அதுவே எனக்கு இல்லை அப்படின்னாலுமே அதே மாதிரிதான். இப்ப எனக்கு கூட்டல் இல்லையா, சோ உயிர் வரின் ஒக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியின்படி இந்த நிலைமொழியில் இருக்கக்கூடிய உகரம் ஏறிய சொல் இது இக்கு கூட்டல் ஊடு இருக்கா, இதுல இருக்கக்கூடிய இந்த உகரம் கெட்டுவிடும். இந்த வருமொழியோடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அப்ப உகரம் கெட்டுச்சுன்னா இது எப்படி மாறுனா எனக்கு கூட்டல் இல்லை அப்படின்னு மாறும். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஊ மட்டும் தான் போயிடும். இந்த இக்கு அப்படியே இங்க வந்துரும். அப்போ இப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இக்கு கூட்டலி கீ அப்படின்னு மாறிடும். எனக்கில்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதை எடுத்து எழுத சொல்றாங்க. வடக்கு கூட்டல் உண்டு, வடக்குண்டு, வடக்கு கூட்டல் இல்லை, வடக்கில்லை. சேம் புணர்ச்சி விதிதான். பந்து கூட்டல் உண்டு, பந்துண்டு, பந்து கூட்டல் இல்லை, பந்தில்லை. பாட்டு கூட்டல் உண்டு, பாட்டுண்டு, பாட்டு கூட்டல் இல்லை, பாட்டில்லை. ஓகேங்களா? அடுத்தது கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக. இதை நீங்க கட்டாயம் படிக்கணும். எதற்காக அப்படின்னா பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க, இல்ல ஒருமைப்பன்மை, ஆண்பால் பெண்பால் அந்த இதுல பிழை இல்லாம எழுதுறதுக்காக இத படிக்கணும். ஏன்னா அது நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. பாரி வீட்டுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லாமா? பாரி வீட்டுக்கு வந்தான். ஏன்னா பாரிங்கிறது ஒரு ஆண்பால். அப்ப ஆண்பால் விகுதி இருக்கணும். அப்ப பாரி வீட்டுக்கு வந்தான், ஆண்கிறது ஆண்பால் விகுதி. ஓகேங்களா? அடுத்து எழிலி
வீட்டுக்கு வந்தாள். ஏன்னா எழிலிங்கிறது யாரு? ஒரு பெண் பால். அப்ப எழிலி வீட்டுக்கு வந்தாள். ஆள்னா பெண் பால் விகுதி இருக்கணும். அடுத்தது மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். இது பலர்பால் விகுதி. அப்ப ஆண்பால் பெண்பால் பலர்பால் அப்படிங்கும் பொழுது பலர்பால் விகுதி இருக்கணும். அப்ப வந்தார்கள் ஆர் அப்படிங்கிறது பலர்பால் விகுதி. அடுத்தது மாடு வீட்டுக்கு வந்தது. மாடு அப்படிங்கிறது ஒன்றன் பால். அப்ப ஒன்றன் பால் அப்படின்னா அதாவது அக்ரியில இருக்கக்கூடிய ஒன்றை குறிப்பிடக்கூடியதுதான் ஒன்றன் பால். அக்ரிணில இருக்கக்கூடிய பல பொருட்களை குறிப்பது பலவின் பால். அப்ப மாடு வீட்டுக்கு வந்தது து. ஒன்றன் பாலுடைய விகுதி என்னது? து. அடுத்தது மாடுகள் வீட்டுக்கு வந்தன பலவின் பால் அப்படிங்கும் போது மாடுகள் வந்தன அன அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது இது கட்டங்களில் மறைந்துள்ள 4 வகை சொற்களை எழுதுக அப்படின்றாங்க. அதாவது பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதற்காக நம்ம இந்த பகுதியை பார்க்கலாம். இதுல குமரன் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அடுத்தது பேருந்து அப்படிங்கிறதும் ஒரு பெயர்ச்சொல். வண்டி அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். அடுத்தது கரம் அப்படிங்கிறது ஒரு பெயர்ச்சொல். ஏன்னா கையை குறிக்கக்கூடியதான் கரம். அப்ப ஒரு உறுப்பின் பெயரை குறிப்பிடுகிறது. அடுத்தது நகரம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் சொல். எங்க இருக்கு நகரம்? இங்க இருக்கு. இது எல்லாமே சேர்த்து நகரம். மாடு பெயர். அடுத்தது செரு அப்படின்னா வயல். அப்ப இதுவும் ஒரு பெயர் சொல் தான். வினைச்சொல் அப்படின்னா செய்தான், நடக்கின்றாள். அடுத்தது நட. இது எல்லாமே வினைச்சொல். உரிச்சொல் அப்படின்னா மாநகரம், உருப்பசி. மா உரு இதெல்லாமே உரிச்சொற்றொடர். அப்ப மாநகரம், உருப்பசி இது எல்லாமே உரிச்சொல். இடைச்சொல் அப்படின்னா இதுல என்ன இடைச்சொல் இருக்குன்னா மற்று, ஐ, கு இதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் இடைச்சொற்கள். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம் அப்படிம்பாங்க. நாட்டுப்பற்று இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. அடுத்தது லிட்ரேச்சர், இலக்கியம். நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி இஸ் மீன் மெய்யுணர்வு. அடுத்தது ஆர்ட் கேலரி, அடிக்கடி கேட்கக்கூடிய ஒன்று கலைக்கூடம். ஓகேங்களா? சோ இதுல இந்த பேட்ரியாட்டிசம் அண்ட் ஆர்ட் கேலரி இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒண்ணு. மெய்யுணர்வுமே கேக்குறாங்க. பட் இதை உங்களால பார்த்தோன்னு சொல்லிட முடியும். இப்போ முதல் இயல் முடிச்சிட்டோமா? அடுத்தது 2வது இயல் நம்ம பார்க்க போறோம். 4 வகை சொற்கள்ல ஒன்றான பெயர்ச்சொல்ல குறித்துதான் இந்த இயல் 2ல இலக்கணமா கொடுத்திருக்காங்க. அதாவது இயல் 2 இலக்கண பகுதியா அந்த பெயர்ச்சொல்ல மட்டும் இன்னும் இன்டெப்தா படிக்க போறோம். ஓகேங்களா? சோ அப்ப பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல் பெயர்ச்சொல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். இதுல பொருட்பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை குறிக்கும், ஒரு பொருளின் பெயரை குறிப்பிடக்கூடிய பெயர் பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிரற்ற பொருளையும் குறிக்கும். மொத்தத்துல ஒரு பொருள். ஓகேங்களா? அதாவது பொருட்பெயர் அப்படின்னா ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர். ஒரு பொருளின் பெயரை குறிப்பிடுவது பொருட்பெயர் அப்படிம்பாங்க. அது உயிருள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாவும் இருக்கலாம். அப்ப எடுத்துக்காட்டு அப்படிங்கும் போது மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி இது எல்லாமே கொடுக்குறாங்க. இதுல மரம், செடி, மயில், பறவை இதற்கெல்லாம் உயிர் இருக்கு. புத்தகம், நாற்காலிக்கு உயிர் இல்ல. இருந்தாலும் இது ஒரு பொருளை, நாற்காலிங்கிறது ஒரு பொருள், புத்தகம்ங்கிறது ஒரு பொருள். அப்ப இது எல்லாமே பொருட்பெயர். அப்ப பெயர் சொல்ல பொருட்பெயர்ல வரக்கூடியதுதான் இதெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது இடப்பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்தின் பெயரை குறிப்பிடக்கூடிய சொல் தான் இடப்பெயர் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்ப சென்னை அப்படிங்கிறது ஒரு இடத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது. கல்வி கற்கும் இடம் எது? பள்ளிக்கூடம். அப்ப அந்த இடம், அந்த கல்வி கற்கும் இடம் பள்ளிக்கூடம். அப்ப அந்த பள்ளிங்கிறது இடத்தை குறிப்பிடுகிறது. விளையாடுவதற்கு நாம் போகக்கூடிய இடம் எது? பூங்கா. அப்ப பூங்காங்கிறது ஒரு இடத்தை குறிப்பிடுகிறது. தெருங்கிறது ஒரு இடத்தை குறிப்பிடுகிறது. அப்ப இது எல்லாமே இடப்பெயர். அடுத்தது காலப்பெயர். காலப்பெயர்னா காலத்தை குறிக்கக்கூடிய பெயர் காலப்பெயர். காலம்னா என்னன்னு சொல்லலாம், இன்னையில இருந்து, அதாவது ஒரு
நொடிய சொல்லலாம், நிமிடத்தை சொல்லலாம், மணிய சொல்லலாம், ஒரு நாளை சொல்லலாம், அதுக்கு அடுத்தது ஒரு கிழமைய சொல்லலாம், ஒரு வாரத்தை சொல்லலாம், ஒரு மாசத்தை சொல்லலாம், இல்ல ஒரு வருஷத்தை சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா காலத்தை குறிப்பிடக்கூடிய அளவுகள் தான். அப்போ நிமிடம், நாள், வாரம், சித்திரை அப்படிங்கிறது வந்து மாதம், ஆண்டு, இது எல்லாமே என்ன அப்படின்னா காலத்தை குறிக்கக்கூடியது. மார்கழிங்கிறது என்ன, ஒரு மாதம். மாதம்னா எதை குறிக்கக்கூடியது, காலம். அப்ப அது காலப்பெயர்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்தது சினை பெயர். சினை அப்படின்னா என்னன்னா உறுப்பை குறிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளுடைய உறுப்பை குறிக்கக்கூடிய சொற்களை தான் வந்து சினை பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ கண், கை அப்படிங்கறதுலாம் ஒரு மனிதனுடைய உறுப்பு, அல்லது ஒரு பறவையோட உறுப்பு, ஒரு விலங்குடைய உறுப்பா கூட இருக்கலாம். சோ அப்ப அதனுடைய உறுப்பை குறிப்பதனால் இது சினை பெயர்னு சொல்லுவாங்க. கண், கை எல்லாமே சினை பெயர். இலை, கிளை அப்படிங்கறதெல்லாம் ஒரு மரத்தினுடைய உறுப்பு. அப்ப இதையுமே வந்து என்னன்னா சினை பெயர். அப்போ ஒரு பொருளின் உறுப்பினை குறிக்கக்கூடியது சினை பெயர். அடுத்தது பண்பு பெயர் அப்படின்னா ஒரு பொருள் எப்படிப்பட்ட பண்பை கொண்டுள்ளதுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே வந்து பண்பு பெயர்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். ஒரு பொருள் வந்து வட்ட வடிவமா இருக்குன்னா அது அப்போ அதோட பண்பு என்னன்னா அது வட்டமாக இருக்கிறது. அப்ப வட்டம்ங்கிறது ஒரு பண்பு. ஒரு பொருள் சதுர வடிவில் இருக்கிறது அப்படின்னா அதோடைய பண்பு சதுர வடிவில் இருக்கிறது. ஒரு பொருள் செம்மையாக இருக்கிறது, செம்மை சிவப்பா இருக்கு அப்படின்றப்ப அதோடைய கலர் வந்து சிவப்பு. அப்ப அந்த அந்த பொருளுடைய பண்பு கலர், அதோடைய கலர் வந்து சிவப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா அந்த கலர்ங்கிறது அந்த பொருளுடைய பண்பு. அப்படிங்கும் போது அப்ப செம்மை அப்படிங்கிறது ஒரு பண்பை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். அடுத்தது நன்மை. இப்ப கதிரவன் நல்லவன் அப்படின்றப்ப கதிரவன் அவன் நல்லவன், அவனுடைய பண்பு நன்மை அப்படின்றத குறிப்பிடுது. அப்ப இது எல்லாமே வந்து என்னன்னா பண்பு பெயர். அடுத்தது தொழில் பெயர். கடைசியா தொழிலை குறிக்கக்கூடிய பெயர்கள் தொழில் பெயர் எனப்படும். அப்போ ஒரு மாணவனுடைய தொழில் என்ன, மாணவன் செய்யக்கூடிய, மாணவன் அல்லது மாணவி, ஒரு சிறுவர் சிறுமி செய்யக்கூடிய முக்கியமான தொழில் என்னன்னா படித்தல். அப்ப அந்த இடத்துல படித்தல் அப்படிங்கிறது அது ஒரு தொழில், அவர்களுடைய தொழிலை குறிக்கக்கூடிய பெயர். அதனால இது தொழில் பெயர். ஆடுதல். ஒரு நாட்டிய கணிகைக்கு தொழில் என்ன அப்படின்னா ஆடுதல். அதுவே ஒரு நாடக கணிகைக்கு தொழில் என்ன அப்படின்னா நடித்தல். ஓகேங்களா. சோ இதுதான் அப்ப அவர்களுடைய தொழிலை குறிக்கிறது. அதுவே நடி, ஆடு, படி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து வினை சொல்லாயிடும். ஓகேங்களா. இந்த இடத்துல தல், அல், அந்த அல்லுங்கிற கல்லல் அண்மை அப்படிங்கிற அந்த விகுதி இடம்பெறதுனாலதான் இது தொழில் பெயராக மாற்றமடையுது. ஓகேங்களா. சோ இதுதான் 6 வகையான தொழில் பெயர்கள். அப்ப 6 வகை பெயர்களுக்கான சான்றுகளுடன் தொடரில் அமைத்து எழுதுவோம். காவியா புத்தகம் படித்தாள். இதுல காவியா அப்படிங்கிறது வந்து என்னது, காவியாங்கிறதும் சரி புத்தகம்ங்கிறதும் சரி இது ரெண்டுமே வந்து பொருட்பெயராக இடம்பெறும். அடுத்தது காவியா பள்ளிக்கு சென்றாள். இதுல இந்த பள்ளி அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. காவியா மாலையில் விளையாடினாள். மாலை அப்படிங்கிறது ஒரு பொழுது, காலை பொழுது, மாலை பொழுது. அப்ப இது காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இது கால பெயர். காவியா தலை அசைத்தாள். தலைங்கிறது மனித உடலின் ஒரு உறுப்பு. அப்ப காவியாவுடைய ஒரு உறுப்பு. அப்ப அது வந்து சினை பெயர். காவியா இனிமையாக பேசினாள். காவியா எப்படிப்பட்ட பண்பு உடையவள் அப்படின்னா இனிமையாக பேசும் பண்பை உடையவள். அப்ப இந்த இனிமை அப்படிங்கிறது அவளுடைய பண்பை குறிக்கக்கூடியது. சோ அப்ப அது பண்பு பெயர். காவியா நடனம் ஆடுதல் பிடிக்கும். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல்ங்கிறது தொழில். அப்ப அது வந்து தொழில் பெயர். ஓகேங்களா. அடுத்தது இந்த பெயர் சொல்லையுமே வந்து இடுகுறி பெயர், காரண பெயர்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நம் முன்னோர்கள் பெயர் சொற்கள் அவை வழங்கும் அடிப்படையின் பெயரில் இடுகுறி பெயர், காரண பெயர் என இருவகைப்படுத்துறாங்க. இதுல இடுகுறி பெயர் அப்படின்னா என்னன்னா நம் முன்னோர் சில பொருளுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். எந்த ஒரு காரணமும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க வாயில அந்த பெயரை வச்சு விட்டாங்க. சோ அப்படி வந்ததெல்லாம் வந்து என்னன்னா இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். ஓகேங்களா. எந்த ஒரு ரீசன் எல்லாம் கிடையாது, சும்மா சாதாரணமா அப்படி பேர் வச்சு விட்டுறது. அந்த மாதிரி இட்டு வழங்கிய பெயர்கள் தான் வந்து இடுகுறி பெயர்கள்ன்றாங்க. எடுத்துக்காட்டா மண், மரம், காற்று. இதுக்கெல்லாம் ஏன் காற்றுன்னு அடிச்சா, நம்ம மேல அந்த வீசக்கூடிய அந்த உணர்வுக்கு ஏன் காற்றுன்னு வச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. மரம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு தெரியாது.
அப்ப அவங்களுக்கு வாயில வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. ஒரு காரணம் இல்லாமல் இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பெயர். ஓகேங்களா? இந்த இடுகுறி பெயரை ரெண்டா வகைப்படுத்துறாங்க. என்னன்னா இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் என இரண்டு வகைப்படும். இதுல இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னன்னா, ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பிடுவது இடுகுறி பொது பெயர்ங்கிறாங்க. இப்ப மரம் அப்படின்னா எல்லா வகையான மரத்தையும் குறிக்கும். ஆனா அதுவே வேப்ப மரம் அப்படின்னா அது சிறப்பு பெயர். மரங்களில் ஒன்று வேம்பு. அப்ப வேப்ப மரம் அப்படிங்கிறது சிறப்பு பெயர், மரம்ங்கிறது பொது பெயர். வாகை மரம் அப்படிங்கிறது சிறப்பு பெயர். ஏன்னா வாகைனா ஒரே ஒரு வகையை குறிப்பிடக்கூடியது. அப்போ ஒரு எல்லா மரங்களையும் குறிக்கக்கூடிய மரம்ங்கிறது பொது பெயர். பர்டிகுலரா ஒண்ணு குறிக்கிறது வந்து சிறப்பு பெயர். ஓகேங்களா? அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. காடு பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர். ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சு அப்படின்னா அது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அப்ப மா அப்படிங்கிற மரங்களில் ஒரு வகையான மாம்பழத்தை தரக்கூடிய மர வகையை குறிப்பிடுது. அதனால மாங்கிறது வந்து சிறப்பு பெயர். கருவேலங்காடு, காடுங்கிறது பொது பெயர், எல்லா வகையான காட்டையும் குறிக்கும் காடுங்கிறது. ஆனா பர்டிகுலரா கருவேல மரம் இருக்கக்கூடிய காட்டை குறிக்குது அப்படின்னா அது சிறப்பு பெயர். ஓகேங்களா? அடுத்தது காரண பெயர். எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இடுகுறி பெயர்னா ஏதோ பேச்சுவாக்குல நினைச்சது தோணுனதை வச்சு விட்டதெல்லாம் இடுகுறி பெயர்னா, அப்ப காரணத்தோட வச்சதெல்லாம் என்னன்னா காரண பெயர் அப்படிம்பாங்க. அப்ப நம் முன்னோர்கள் சில பொருள்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டாங்க. இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் தான் காரண பெயர். இப்ப நாற்காலி, கரும்பலகை இதெல்லாம் வந்து என்னன்னா காரண பெயர். ஏன்னா நாற்காலி அப்படின்னா 4 கால்களை உடையதனால் அது நாற்காலி. கரும்பலகை, கருப்பாக இருக்கக்கூடிய ஒரு பலகை, அதனால அது கரும்பலகை. அப்போ ஒரு காரணம் இருக்கா இந்த இடத்துல? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் காரண பெயர். இந்த காரண பெயரையும் இரண்டா பிரிக்கிறாங்க. காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் குறிப்பிட்டுச்சுன்னா அது அதாவது ஒரு எல்லா பொருட்களையும் பொதுவா குறிக்குது அப்படின்னா காரண பொது பெயர். ஓகேங்களா? இப்ப பறவை, அணி இது எல்லாமே. பறவை அப்படின்னா எல்லா வகையான பறவைகளையும் குறிப்பிடக்கூடியது. அணினா அணிகலன்கள், எல்லா வகையான அணிகலன்கள். வளையலும் அணிகலன் தான். தோடு போடுறீங்கன்னா அதுவும் அணிகலன் தான். கால்ல கொலுசு போடுறீங்களா அதுவும் அணிதான். அடுத்தது கழுத்துல ஆரம் போடுறீங்களா அதுவும் அணிதான். அப்ப அணிங்கிறது எல்லா வகையான அணிகலன்களையும் குறிக்கும். அதே மாதிரிதான் பறவைங்கிறது புறா, மயில், காகம், கொக்கு, நாரை எல்லாத்தையுமே குறிக்கும். அப்ப அது எல்லா வகையான பறவைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு பொது பெயராக அமைந்திருக்கு. அதனால இது வந்து காரண பறவை. பறவை அப்படிங்கிறது வந்து ஏன் பறவை, பறக்கிறதுனால அதுக்கு பேரு பறவை. அதனால அது ஒரு காரண பெயர். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் காரண பொது பெயருக்கு அப்புறம் வரலாம். காரண பெயர் ஏன் அப்படின்னு கேட்கணும் ஒரு சிலருக்கு தோன்றும். பறப்பதனால் அது பறவை, காரணத்தை கொண்டு பெயரிட்டு இருக்கிறாங்க அதுக்கு பறவைன்னு. அந்த பறவைங்கிறது எல்லா வகையான பறவையும் குறிப்பிடுகிறது பொதுவாக. அதனால அது காரண பொது பெயர். அணி அப்படின்னா நம்ம அணிந்து கொள்வதனால் அது அணிகலன். ஓகேங்களா? அதாவது அணிகலன் ஏன் பேர் வைக்கிறாங்கன்னா நாம் அணிந்து கொள்வதால் தான் அது அணிகலன்னே பேர் வைக்கிறாங்க. அப்ப இது ஒரு காரணம் இருக்கு. அணிங்கிறது எல்லா வகையான அணிகலன்களையும் குறிப்பிடும். அப்ப பொதுவாக குறிப்பிடுது. அப்ப அது ஒரு காரண பொது பெயர். புரியுதுங்களா? அடுத்தது காரண சிறப்பு பெயர் அப்படின்னா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களில் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பதுதான் காரண சிறப்பு பெயர். இப்ப அணிகலன்கள்ல ஒரே ஒரு வகையான அணிகலன் தான் என்னது? வளையல். அப்ப அது வந்து காரண சிறப்பு பெயர். அது வளைந்து இருக்கக்கூடிய ஒரு அணிகலன், அதனால அது வளையல். அடுத்தது மரங்கொத்தி. மரங்கொத்திங்கிறது பறவை. இது ஒரு பறவை இனத்தை சார்ந்தது. அதுலயும் பறவையில அது மரத்தை கொத்தக்கூடிய ஒரு வகையான பறவை. அதனால அதுக்கு பேர் என்ன? மரங்கொத்தி. ஓகேங்களா? மரத்தை கொத்தக்கூடிய ஒரே ஒரு வகையான பறவையை குறிப்பிடுவது மரங்கொத்தி. அப்ப இது வந்து காரண பெயரும் இருக்கு. அதுல அது ஒரே ஒரு இனத்தை மட்டும் குறிப்பிடுவதால் அது காரண சிறப்பு பெயர் அப்படின்றாங்க. அடுத்தது கற்பவை கற்ற பின் இந்த பத்தியில இருக்கக்கூடிய இடுகுறி காரண பெயர்களை வந்து எடுத்து எழுதணும். அதாவது இடுகுறி பெயர்களையும் காரண பெயர்களையும் எடுத்து எழுதணும். இதுல நீர் அப்படிங்கிறது எதையும் வச்சுலாம் வந்து நீர் அப்படின்னு பெயர் வைக்கல. அதே மாதிரி ஆம்பல், கொட்டி, நெய்தல், கொடி இதெல்லாமே வந்துட்டு என்னன்னா இடுகுறி பெயர்கள். அவங்களா பேச்சுவாக்குல இட்டது. ஃபர்ஸ்ட் இந்த பத்திய படிச்சிடலாம். அதுக்கப்புறமா இதுல எது இடுகுறி எது காரண பெயர்னு சொல்லலாம். நீர் வற்றி போன குளத்தில் செந்தாமரை, ஆம்பல், கொட்டி, நெய்தல் முதலான கொடிகளும் வாடியிருந்தன. நீர் நிரம்பி இருந்தவரை ஊர் மக்களும் விலங்குகளும் மரங்கொத்தி போன்ற பறவைகளும் பயன்படுத்தி மகிழ்ந்து குளம் அது
காலை நேரம் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது. இப்போது அக்குளத்தை கண்டு கொள்வார் யாரும் இல்லை அப்படின்றாங்க. இதுல நீர், ஆம்பல், கொட்டி, நெய்தல், கொடி, ஊர், மக்கள், விலங்கு, அடுத்தது குளம், காலை, நேரம், சூரியன், இதெல்லாம் வந்துட்டு ஏன் இப்படி பேர் வச்சாங்கன்னு எந்த ஒரு காரணமும் கிடையாது. பேச்சுவாக்குல வந்ததை வச்சு விட்டாங்க. அதனால இதெல்லாம் இடுகுறி பெயர், இட்டு வழங்கிய பெயர், அதெல்லாம் இடுகுறி பெயர். ஓகேங்களா? ஆனா இதுல இந்த செந்தாமரைனா எப்படி இருக்கும்? தாமரை அப்படிங்கிறது மலர்களில் ஒன்று. அதுலயும் செந்தாமரை அப்படிங்கிறது சிவப்பாக இருப்பதனால் அதற்கு பெயர் செந்தாமரை. அப்ப ஒரு காரணத்தோடு பெயர் வச்சிருக்கிறாங்க. அதனால இது காரண பெயர். மரங்கொத்தி, மரத்தை கொத்துகின்ற ஒரு வகையான பறவை. அதனால அதுக்கு பேர் என்னது? மரங்கொத்தி. அப்ப காரணத்தை கொண்ட ஒரு பறவை. ஓகே, ஒரு சொல். ஓகேங்களா? அடுத்தது பறவை, பறப்பதால் அதற்கு பெயர் பறவை. அப்போ இதுவும் ஒரு காரண பெயர். புரியுதுங்களா? அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடு, இடுகுறி பெயரை வட்டமிடு. இதுல பறவை, முக்காலி, மரங்கொத்தி இது எல்லாமே காரண பெயர்கள். ஏன் அப்படின்னா 3 கால்களை உடையதனால் முக்காலி, மரத்தை கொத்துவதால் மரங்கொத்தி, பறப்பதனால் பறவை. அப்ப காரணம் இருக்கு இது எல்லாத்துக்குமே. ஆனா மண்ணுங்கிறது எந்த ஒரு காரணமும் கிடையாது. இது இட்டு வழங்கிய பெயர். அதனால இது இடுகுறி பெயர். ஓகேங்களா? அடுத்தது காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர் இதுல எதுக்கு காரணம் இருக்குன்னா வளையலுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா அது வளைந்து இருப்பதனால் அது வளையல். ஓகேங்களா? சோ சுவர், யானை, மரம் இதெல்லாமே இடுகுறி பெயர்கள். அடுத்தது இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக அப்படின்றாங்க. இடுகுறி பெயர்லதான் வயல் வரும். ஆனா மீன் கொத்தி, பறவை இதெல்லாம் காரண பெயர்கள். வாழை அப்படிங்கிறது என்னன்னா வாழை மரத்தை குறிப்பிடக்கூடியதுதான் வாழைங்கிறது. இதுல மரம்ங்கிறது பொது பெயர். இந்த மரங்களில் ஒன்றுதான் வாழை மரம். அப்ப மரங்களில் ஒன்றாகிய வாழை அப்படின்றோம். அப்ப அது ஒரு சிறப்பு, ஒரே ஒரு பொருளை குறிக்கிறது. இடுகுறி பெயர்ல ஒரே ஒரு பொருளை குறிப்பதனால் அது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது மொழித்திறன் பயிற்சியில மொழியை ஆள்வோம்ல அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுதுக. இது கேட்கலாம். கருணை அப்படின்னா என்ன பொருள்னா இரக்கம், அச்சம்னா பயம், அடுத்தது ஆசைனா விருப்பம். ஓகேங்களா? அடுத்தது கீழ்காணும் பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. இது PYQ, அதாவது ப்ரீவியஸ் இயர்ல TNPSC-ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இது என்னன்னு பாக்கலாமா? என்னென்ன கொடுத்திருக்காங்க? பூனை, தையல், தேனி, ஓணான், மான், வவ்வால், கிளி, மாணவன், மனிதன், ஆசிரியர், பழம். இந்த சொற்கள் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. பார்த்துட்டு உயிரெழுத்துல தொடங்குற சொற்கள் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் வரிசைப்படுத்தணும். அதுக்கப்புறமா தான் உயிர்மை எழுத்துல இருக்கக்கூடியதை வரிசைப்படுத்தணும். அப்ப இங்க ஆசிரியர், ஓணான் இது எல்லாமே என்னன்னா உயிரெழுத்துல தொடங்கக்கூடியது. ஏன்னா ஓங்கிறது உயிரெழுத்து, ஆங்கிறது உயிரெழுத்து. அப்ப இததான் முதல்ல இது பண்ணும். உயிரெழுத்துக்கள்ல முதல்ல வர்றது இது ஆவா ஓவா? ஆதான். அப்ப ஆசிரியர் முதல்ல வச்சிடறோம். அதுக்கப்புறம் தான் ஓணான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் இப்போ அந்த காசா, டா, தா, பாரா அதெல்லாமே இது பண்ணும். கான்யா, சானா அந்த வரிசையில நீங்க அடுக்கணும். அப்ப கா வரிசையில ஏதாவது இருக்கு அப்படின்னா கிளி இருக்கு. அதுக்கப்புறம் தா வரிசையில தான் இருக்கு. தா வரிசையில தேனி இருக்கு, தையல் இருக்கு. இதுல எது முதல்ல வரும் அப்படின்னா தேனி தான் முதல்ல வரும். ஏன்னா ஏ அதுக்கப்புறம் தான் ஐ. அப்ப ஏ வரிசையில வரக்கூடியதான் தேனி. அப்ப தேனிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல், அதுக்கப்புறம் பாவரிசை. பாவரிசையை பொறுத்த வரைக்கும் பூனை இருக்கு, பழம் இருக்கு. பழம் ஃபர்ஸ்ட் பா வருமா பூ வருமானா பாதா வரும். அப்ப பழம், அதுக்கப்புறம் பூனை. அடுத்தது மாவரிசையில 3 சொற்கள் இருக்கு. மனிதன், மாணவன், மானு. இதுல மனிதன் ஃபர்ஸ்ட் வந்துடும். மா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துடும். அப்ப மனிதன். அடுத்தது மாவரிசையிலேயே 2 இருக்கு. மா தான் 2 சொற்களுமே. அப்போ 2வது எழுத்தை கொண்டுதான் நீங்க வகைப்படுத்தணும். ஓகேங்களா? அப்ப நா ஃபர்ஸ்ட் இந்த நா வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த 2 சுழினா வரும். அதனாலதான் மாணவன், மான். அடுத்தது வவ்வால். கடைசியா வா வரிசையில வரக்கூடிய வவ்வால். ஓகேங்களா? அடுத்தது பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்கள் எவ்வகை பெயர்கள் என எழுதுக. கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். இதுல கை அப்படிங்கிறது என்னன்னா உடலின் உறுப்பை குறிக்கக்கூடியது. உறுப்பை குறிக்கக்கூடிய பெயர் சினை பெயர். ஓகேங்களா? அடுத்தது அறம், பொருள், இன்பம், வீடு அடைதல் நூலின் பயனாகும். ஒரு நூலுடைய பயன் என்னன்னா அறம், பொருள், இன்பம் இது எல்லாத்தையும், வீடு இது எல்லாத்தையும் அடைதல் தான். அப்ப அடைதல், அல்
விகுதி வரதுனால இது வந்து தொழில் பெயர். ஓகேங்களா? அடுத்தது குழந்தை தெருவில் விளையாடியது. இதுல தெரு அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிப்பிடக்கூடியது. அப்ப இது இடப்பெயர். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். பாரதியார்ங்கிறது ஒரு நபரை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு பொருளையோ, ஒரு உயிருள்ள பொருளையோ அல்லது உயிரற்ற பொருளையோ குறிக்குது அப்படின்னா அது வந்து பொருட்பெயர். மாலை முழுவதும் முழுதும் விளையாட்டு. மாலை அப்படிங்கிறது ஒரு பொழுதை குறிக்கக்கூடியது. பொழுதுனா காலத்தை. அப்போ இது காலப்பெயர். அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அப்ப மேலோருடைய பண்பு என்னன்னா அன்பு நிறைந்திருக்கும். அப்ப அன்புங்கிறது அவர்களுடைய பண்பு. அப்ப அது பண்பு பெயர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர்களை எவ்வகை பெயர்கள் என எழுதுக. இங்கேயும் அதே மாதிரிதான், ஆனா இதுல நீங்களா கண்டுபிடிச்சு எழுதணும். விடியலில் துயில் எழுந்தேன். இதுல விடியல் அப்படிங்கிறது ஒரு பொழுதை குறிக்கக்கூடியது, காலை பொழுது. அதனால அது காலப்பெயர். இறைவனை கை தொழுதேன் அப்படின்றோம். இதுல கை அப்படிங்கிறது சினை பெயர். நான் மதுரைக்கு சென்றேன். மதுரை அப்படிங்கிறது இடப்பெயர். புத்தகம் வாங்கி வந்தேன். இதுல புத்தகம் அப்படிங்கிறது பொருட்பெயர். கற்றலை தொடர்வோம் இனி. கற்றல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு தொழில். கல்வி கற்பது அப்படிங்கிறது ஒரு தொழில். யாருக்கு? ஒரு மாணவன் மாணவிக்கு. அப்போ இது வந்து ஒரு தொழில் பெயர். நன்மைகள் பெருகும் நனி அப்படின்னா இது வந்து பண்பு பெயர். இப்ப நீங்க கேட்கலாம், மேம் இதுக்கெல்லாம் ஓகே, துயில் இருக்கு, எழுந்தேன் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தா அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல பெயர் சொற்களை தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. அதனால இதுல விடியல்ங்கிறது ஒரு காலப்பெயர், கைங்கிறது ஒரு சினை பெயர். அடுத்தது மதுரைங்கிறது வந்து ஒரு பொருட்பெயர். புத்தகம்ங்கிறது வந்து மதுரைங்கிறது இடப்பெயர், புத்தகம்ங்கிறது ஒரு பெயர். ஏன்னா சென்றேன் வினைச்சொல். ஓகேங்களா? அடுத்தது வாங்கி வினைச்சொல், வந்தேன் வினைச்சொல், தொடர்வோம் வினைச்சொல், அடுத்தது எழுந்தேன் வினைச்சொல், தொழுதேன் வினைச்சொல். அவங்க கேட்டிருக்கிறது பெயர் சொல். ஓகேங்களா? அப்ப இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பெயர் சொல்னா இதெல்லாம் தான் பெயர் சொற்கள். ஓகேங்களா? அடுத்தது மொழியோடு விளையாடு பகுதியில கட்டங்களில் உள்ள வார்த்தைகளை கொண்டு தொடர்களை அமைக்க இங்க வந்து ஒரு 3 பழமொழிகள் இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாதும் ஊரே யாவரும் கேளிர். ஓகேங்களா? யாதும் ஊரே யாவரும் கேளிர் இப்படி வரணும். அடுத்தது தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அடுத்தது வாய்மையே வெல்லும். ஓகேங்களா? சொற்றொடரை முறையாக வரிசைப்படுத்துங்கள். சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினார். மணிமேகலை மணிப்பல்லவத்தீவிற்கு சென்றார். சிறைச்சாலைக்கு சென்று உணவிட்டாள். அமுத சுரபியை பெற்றாள். ஆதிரையுடன் சென்று முதல் உணவை பெற்றார். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா மணிமேகலை வந்து மணிப்பள்ளத்தீவுக்கு போவாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து அமுத சுரபி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த அமுத சுரபி எடுத்துட்டு போய் ஆதிரை கிட்ட முதல்ல உணவு பெறுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க சிறைச்சாலைக்கு போய் உணவிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்ல இருக்கக்கூடியவங்களுக்கு உணவிடுவாங்க. அப்போ அந்த சிறை கோட்டத்தை அரைக்கோட்டமா மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மன்னனிடம் போய் வேண்டுவாங்க. அப்ப 2, 4, 5, 3, 1ங்கிறதா சரியான வரிசை. அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுதுக. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி, PYQ பகுதி. இங்க இருக்க ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அறம். இதுல அறம் அப்படிங்கிறது, இந்த அறம் அப்படிங்கிறது என்னன்னா தச்சன் அறத்தை கொண்டு மரத்தை அறுப்பான். அதாவது ஒரு கூர்மையான கருவி அப்படின்னு அர்த்தம். இதுவே இந்த அறம் அப்படிங்கிறது அறச்செயல்களை சொல்லக்கூடியது. அப்ப அறநூல்களை தேடி படிக்க வேண்டும். மனம். இதுல மனம் அப்படிங்கிறது ரணகரம் வந்து என்னன்னா உள்ளத்தை குறிப்பிடக்கூடியது. அப்ப மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுவே மனம் அப்படின்னா தன்னகரம் வந்து எதை குறிப்பிடக்கூடியதுன்னா வாசனையை குறிப்பிடக்கூடியது. அப்ப பூ நல்ல மனம் வீசுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது இருபொருள் தருக. இதுவும் இங்க இருக்கக்கூடிய 4மே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது வந்து நதியையும் குறிப்பிடும், எண்ணெயும் குறிப்பிடும். ஓகேங்களா? அடுத்தது ஓடுங்கிறது ஒரு வினை, ஓடக்கூடிய அந்த வினையை. இப்ப கண்ணன் ஓடினான், அப்ப அந்த இடத்துல ஓடு அப்படிங்கிறது ஒரு வினையை, ஒரு செயலை குறிப்பிடுது. அதுவே ஒரு கூட்டின் ஒரு வீட்டுடைய கூரையில இருக்கக்கூடிய ஓடு பதிப்போம் இல்ல, அது வந்து ஒரு பொருளை குறிக்கக்கூடியது. அப்ப ஓடுங்கிறது வீட்டின் கூரையாக பயன்படுவதையும் சொல்லலாம், வேகமாக ஓடுதலையும் சொல்லலாம். நகை அப்படிங்கிறது வந்து புன்னகையும் சொல்லலாம், சிரிக்கிறதையும் சொல்லலாம், அடிகலங்களையும் சொல்லலாம். அப்ப நகைக்கு 2 பொருள் இருக்கு. அடுத்தது திங்கள். ஏன் மேம் இதை கடைசியா சொல்றீங்க அப்படின்னா
ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நீங்க இந்த கொஸ்டினுக்கு கன்ஃபியூஸ் ஆவீங்க. சோ அதனால தெளிவா கேட்டுக்கோங்க. திங்கள் அப்படிங்கிறது மாதத்தை குறிப்பிடும், நிலவை குறிப்பிடும். இது சரியானது. கிழமைய குறிப்பிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம் குறிப்பிடும். ஆனா திங்கள் அப்படிங்கிறது கிழமைகளில் ஒன்று. அதாவது எல்லா கிழமையும் குறிக்காது, ஒரே ஒரு கிழமையை மட்டுமே குறிக்கும். ஆனா கிழமை அப்படிங்கிறது வந்து பொது பெயர். கிழமைங்கிறது என்னது? பொது பெயர். ஏன்னா கிழமை அப்படின்னா என்னன்னா இவ்வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 நாட்களையும் குறிப்பதுதான் வந்து கிழமை. 7 நாட்கள் இதையும் குறிக்கிறதுதான் கிழமை. அந்த இடத்துல திங்கள்ங்கிறது கிழமை அப்படின்னு போட்டீங்கன்னா அது தவறு. ஓகேங்களா? அதுவே கிழமைகளில் ஒன்றுன்னு கொடுத்திருக்காங்கன்னா அப்ப நீங்க அதை பிக் பண்ணலாம். ஆனா கிழமை திங்கள் அப்படின்னா அது கிடையாது. ஓகேங்களா? சோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கிழமைங்கிறது ஒரு பொது பெயர், 7 நாட்களையும் குறிப்பிடக்கூடியது. ஆனா திங்கள்ங்கிறது அந்த கிழமைகளில் ஒன்று, ஒரே ஒரு நாளை மட்டும் குறிப்பிடுவது. சோ அப்ப உங்களுக்கு திங்கள் கிழமை அப்படின்னு கொடுத்தாலோ அல்லது கிழமைகளில் ஒன்று அப்படின்னு கொடுத்தால் மட்டுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க இதை பண்ணலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ நெக்ஸ்ட், அடுத்து கட்டத்தில் உள்ள சொற்களை தொடர்ந்து கொண்டு தொடர்களை உருவாக்குக. மாலையில் விளையாடுவோம், பிறருக்கு உதவி புரிவோம், பெரியோரை வணங்குவோம், நூல் பல கற்போம், உடற்பயிற்சி செய்வோம், அதிகாலையில் எழுவோம். இதெல்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க. அடுத்தது கலை சொற்கள் அறிவோம். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை. வாலண்டியர் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். வாலண்டியர் தன்னார்வலர். இது வாலண்டியரு, கன்சியூமரு, ஆண்டர்பிரினரு, மெர்ச்சன்ட் இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ வாலண்டியர்னா தன்னார்வலர், மெர்ச்சன்ட்னா வணிகர், இதுவே வந்து கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர். அடுத்தது வந்து ஆண்டர்பிரினர் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தொழில் முனைவோர் அப்படின்னு பொருள் கொள்ளக்கூடியது. சோ இதெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்தது ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னா இளம் செஞ்சிலுவை சங்கம்னு அர்த்தம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணியர்னு அர்த்தம். சோசியல் ஒர்க்கர் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கலைச்சொல். சமூக பணியாளர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இயல் 3, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 புக்ல இயல் 3. இந்த 3வது இயல்ல இலக்கண பகுதியா கொடுத்திருக்கிறது என்னன்னா அணி இலக்கணத்தை பற்றி கொடுத்திருக்காங்க. சோ என்னன்னு பார்க்கலாம். எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களுடைய இயல்பு. நம்மை அணிகலன்களால் அழகுபடுத்திக் கொள்கிறோம். அது போல கவிஞர்கள் தங்கள் கற்பனையை திறத்தாலும் புழமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றனர். இதனை விளக்குவது அணி இலக்கணம். அதாவது எல்லாருக்குமே எல்லா பொருட்களுக்கும் ஏதாவது ஒரு அழகுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப மனிதனுக்கு என்ன அழகு அப்படின்னா ஒரு பெண் என்ன பண்ணுவா, வளையல் அணிந்துப்பா, அடுத்தது கழுத்துக்கு நகை அணிந்துப்பா, காதுக்கு காதணி அணிந்துப்பா. இந்த மாதிரி அணிகலன்களால் அவளை அழகுபடுத்தி பார்ப்பாளா? அது மட்டும் இல்லாம குணத்தாலும் அழகுபடுத்தி பார்ப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு இலக்கியத்துக்கு எது அழகு அப்படின்னா அணி இலக்கணம் அப்படிங்கறதுதான். சோ அப்ப ஒரு இலக்கியம் எப்படி இருக்கணும், அப்ப நல்ல சொற்சுவையா இருக்கணும், நல்ல இனிமையானதாக இருக்கணும், அதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடியதுதான் வந்து என்னன்னா இந்த அணி இலக்கணம். அணி என்பது அழகு என்பது பொருள். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல டைரக்ட் கொஸ்டின். அணி என்பதன் பொருள் அழகு. ஓகேங்களா? இல்லைன்னா அணி இரு பொருள் தருங்கன்னு கேட்பாங்க. ஒரு பொருள் அழகு, இன்னொரு பொருள் வந்து அணிகலன். ஓகேங்களா? இதையே நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அடுத்தது கவிஞர் தனது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவதுதான் அணி. அதாவது ஒரு பாடலை இனிமையாக சுவையோடு சொல்வதற்கு பயன்படக்கூடியதுதான் அணி. மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். அதாவது ஒரு மருந்து கசப்பா இருக்கும், அந்த மருந்தை நம்ம தேன்ல கலந்து கொடுக்கிறோம் அப்படிங்கும் போது அது இனிமையான ஒரு சுவையான ஒன்றாக மாறிடுதா. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை, நம்மளுக்கு தான் கருத்து சொன்னா பிடிக்காதுல்ல, ஏன்னா நம்மளுக்கு அறிவுரை சொன்னாலும் பிடிக்காது, கருத்து சொன்னாலும் பிடிக்காது. அது மனித குலத்திற்கே உரிய ஒரு செயல்னு சொல்லலாம், ஒரு பண்புன்னு சொல்லலாம். அடுத்தவன் சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்ற ஒன்று இருக்கும். ஆனா அதுக்காக எல்லா நேரமும் அதை கேட்கணும்னு இல்லை. ஆனா அடுத்தவன் தப்பா கூட சொல்லலாம், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ் காட்டலாம். ஆனா நீங்க அதை எடுத்துக்கிட்டு ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறமா தான் உங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அதாவது ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா you don't need to accept blindly. First you have to hear, you have to listen. அதுக்கப்புறம் you have to process in your mind whether it is right or wrong, whether it is work out to me or not. சோ அப்படி நீங்க இது பண்ணும். சோ அதுக்கப்புறமா எஸ்
இட் வில் ஒர்க் ஆன் மீ அப்படின்னா அப்பதான் நீங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி நல்ல அறக்கருத்துக்களை மனிதர்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு சில தீய குணங்கள் இருக்கு. சோ தீய குணங்கள் பத்தியும் மணிமேகலையில குறிப்பிட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம முந்தைய பாடங்கள்ல படிச்சிருக்கோம். சோ அப்ப அந்த தீய குணங்கள்ல இருந்து தீய செயல்கள்ல இருந்து எப்படி விடுபடணும்? எல்லா மனிதருக்கும் நல்ல குணமும் இருக்கும், தீய குணமும் இருக்கும். உலகில் இருப்பவன் எவனும் நல்லவனும் அல்ல, தீயவனும் அல்ல. ஓகேங்களா? சோ அவனுடைய சூழ்நிலை காரணமாக ஒரு சிலர் தீயவனாவான், ஒரு சிலர் தேவையில்லாத அந்த பேர் விருப்பத்தின் காரணமாக தீய குணங்களை கொண்டிருப்பான். சோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா இந்த மாதிரி பல செயல்கள், ஒரு மனிதனுக்குள்ள நல்ல குணமும் இருக்கும், நல்ல செயல்களும் இருக்கும், தீய செயல்களும் இருக்கு. அப்ப அவனை படுத்துவதற்காக ஏற்றக்கூடிய நூல்கள் தான் அறநூல்கள். அப்ப அந்த நூல்கள்ல சொல்லக்கூடிய கருத்துக்கள் டைரக்டா சொல்லிட்டா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு எல்லாம் சுருக்குன்னு இருக்கும், படிக்க மாட்டோம். ஒரு பாடலுக்கு அப்புறம் படிக்க மாட்டோம். அதனால அதை இனிமையாக எடுத்து பொறுமையா சொல்ற விதமாக சுவையோடு சொல்லக்கூடியதுதான் என்ன, இந்த அணி இலக்கணம். ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு 2 அணி இலக்கணத்தை பத்தி மட்டும்தான் இங்க கொடுத்திருக்காங்க. மத்ததெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல 7th 8th போகும்போது நிறைய நம்ம படிப்போம். இதுல முதல்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா இயல்பு நவிற்சி அணி. அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளின் இயல்பை உள்ளதை உள்ளபடியேக அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி ஆகும். அதாவது ஒரு பொருளுடைய இயல்ப அது எப்படி இருக்கோ அப்படியே சொல்லிடும். மிகைப்படுத்தியும் சொல்லக்கூடாது, குறைச்சும் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கோ அப்படியே சொல்லக்கூடியது. அப்படி சொல்றதுதான் இயல்பு நவிற்சி அணி அப்படிம்பாங்க. இதனை தன்மை நவிற்சி அணினும் சொல்லுவாங்க. இதற்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்கிறது கன்று குட்டி. அதாவது தோட்டத்துல ஒரு வெள்ளை பசு மேய்ஞ்சுகிட்டு இருக்கு. அங்க ஒரு பெரிய பசு இருக்குன்னா அதோடைய குட்டி என்ன பண்ணும்? கன்று குட்டி அங்கேயும் இங்கேயும் துள்ளி குச்சி விளையாண்டுட்டு இருக்கும். அதுதான் அடுத்த லைன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது அம்மா என்குது வெள்ளை பசு. அப்போ அந்த வெள்ளை பசு அதோடைய குழந்தைய எப்படி கூப்பிடும்? மா அப்படின்னு கூப்பிடுமா? சோ அப்படி கூப்பிடுது. அப்படி கூப்பிடும் போது அந்த கன்று என்ன பண்ணும்? துள்ளிக்கிட்டு தன்னோட அம்மாட்ட வருமா? அதுதான். வந்த உடனே தாய் பாசம் என்ன பண்ணும்? அப்படியே நாவால நக்கி கொடுக்குமா? ஏன்னா விலங்குகளுக்கு அந்த நாய், பூனை, பசு இதெல்லாமே தன்னுடைய குழந்தைகளை இந்த நாவால் நக்கி கொடுக்கும். சோ அந்த மாதிரி நக்கி கொடுக்குது. அப்ப என்ன பண்ணுது? அந்த பாலை குடிக்குது. அதோடைய பாலை இந்த கன்றுக்குட்டி குடிக்குது. சோ இங்க சொல்லியிருக்கிறது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எங்கேயும் மிகைப்படுத்தி எதையும் சொல்லல, அதே மாதிரி குறைச்சும் சொல்லல. அப்படி இருக்கிறதுனால, அதாவது உள்ளதை உள்ளபடியே சொல்வதனால் இந்த பாடலில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன அப்படின்னா இயல்பு நவிற்சி அணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது உயர்வு நவிற்சி அணி. உயர்வு நவிற்சி அணி அப்படின்னா ஒரு பொருளுடைய இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவதுதான் உயர்வு நவிற்சி அணி அப்படின்றாங்க. அல்ல, உயர்வாக இருப்பதை இருப்பது போல் சொல்லாமல் இன்னும் உயர்வாக சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதற்கான எடுத்துக்காட்டா என்ன கொடுத்திருக்காங்கன்னா, குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும், வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கை பாடி அடைத்தார் உன் தாத்தா அப்படின்றாங்க. அதாவது சாதாரணமா என்னன்னா வெந்நீர்ல குளிச்சா மேல கருத்தெல்லாம் போயிடாது. ஆனா என்ன சொல்றாங்க? கருத்து போயிரும். ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, அடுத்தது பாதாள கங்கை பாடி அழைத்தார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் உயர்வாக குறிப்பிட்டு இருக்கிறார்கள். குளிர்ந்த நீர்ல குளிச்சுட்டா என்ன பண்ணுமா? கூதல் அடிக்குமா? கூதல் அப்படின்னா என்னது? கூதல் அப்படின்னா என்ன பொருள்? குளிர், காய்ச்சல். ஓகேங்களா? அப்ப பச்சை தண்ணியில குளிச்சுட்டா யாருக்கும் எல்லாருக்குமே காய்ச்சல்லாம் வராது. ஆனா இந்த இடத்துல மிகைப்படுத்துறாங்க. குளிர் நீர்ல குளிச்சுட்டீங்கன்னா காய்ச்சல் வந்துரும், இதே வெந்நீர்ல குளிச்சினா கருப்பாயிடுவ அப்படின்னு சொல்லி அதாவது உயர்வு படுத்தி கூறுகிறாங்க. அதனால இது இந்த பாடல், இந்த தாய்லாட்டு பாடல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய அணி உயர்வு நவிற்சி அணி. ஓகேங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் இங்க ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இந்த பாடல்ல அமைந்திருக்கக்கூடிய அணி என்னன்றத குறிப்பிட சொல்றாங்க. 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயிலு வண்டி, மாடு கண்ணு இல்லாமத்தான் மாயமாத்தான் ஓடுது, உப்பு பாறை ஏத்து வண்டி, உப்பிலி பாளையம் போகு வண்டி. அதாவது 6 சக்கரம் 100 வண்டி, அழகான ரயிலு வண்டி, மாடு கண்ணு எதுவுமே இல்ல, மாயமாத்தான் ஓடுது. அதுல என்ன ஊத்தி ஓட வைக்கிறாங்கன்னு தெரியல. உப்பு பாரத்தெல்லாம் ஏத்திட்டு போகுது, உப்பிலி பாளையம் போகக்கூடிய ஒரு வண்டி அப்படின்றாங்க. சோ இங்கே இயல்பாக இருப்பதனை அப்படியே சொல்லியிருக்காங்க. அதனால இது இயல்பு நவிற்சி அணி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மொழித்திறன் பயிற்சி பகுதியில மொழியை ஆள்வோம்ல
அகரவரிசைப்படுத்துக கொடுத்திருக்காங்க. இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே வந்து உயிரெழுத்துக்கள்ல தொடங்கக்கூடியது. அதனால அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அப்படிங்கிற வரிசையில நம்ம வரிசைப்படுத்தணும். அப்ப ஆங்கிறது அன்பு, அதுக்கு அடுத்தது என்ன வரும்? அன்பு, ஆடு, இரக்கம், அடுத்தது ஈதல், அடுத்தது உயிர், அடுத்தது ஊக்கம், அதுக்கு அடுத்தது எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவை. அப்ப இப்படிதான் வகைப்படுத்து. அடுத்தது பத்தியை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. இங்க ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து 4 கேள்விகள் கொடுத்திருக்காங்க. இதற்கு விடையளிக்கணும். ஆனா உங்களுக்கு ஜெனரலா டிஎன்பிஎஸ்சில கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு பத்தியே ஆன்சர் ஆகிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஒரு வார்த்தையில அல்லது ஒரு தொடர்ல பதில் இருக்கிற மாதிரிதான் கொடுப்பாங்க. இருந்தாலும் இந்த பகுதியை படிச்சு எப்படி எடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அரசர் ஒருவர் தன் மக்களிடம் அமைதி என்றால் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஓவியம் வரைந்து கொடுப்பவர்களுக்கு மிகச்சிறந்த பரிசு வழங்கப்படும்னு அறிவிக்கிறார். இதை அடுத்து நாட்டின் முன்னணி ஓவியர்கள் அமைதியை வெளிப்படுத்தும் வகையில பல ஓவியங்களை வரைந்து அரண்மனைக்கு கொண்டு வராங்க. அரசர் ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து கொண்டே வராரு. அரண்மனையில கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பார்த்துட்டு வராரு. அழகிய மலையின் அடிவாரத்தில் ஒரு ஏரி இருப்பது போல ஓவியம் ஒன்று இருக்கிறது. அது அமைதியை குறிப்பிடக்கூடியதாப்பா. மலை அடிவாரத்துல ஒரு ஏரி இருக்குன்னா எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அடுத்தது, அது மிகச் சிறப்பாக இருந்தது. பார்த்த உடனே பறிக்க தூண்டும் வகையில் மலர்களின் ஓவியம் ஒன்று இருந்தது. ஏன்னா நிறைய மலர்கள் இருக்கு. அந்த சோலையில கூட நம்ம அமைதியா இருப்பாங்க. சோ அந்த இதுவும் வந்து அமைதியை குறிப்பிட மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொருவரும் அமைதியை தங்களுக்கு தோன்றியபடி ஓவியத்தில் வெளிப்படுத்தி இருந்தனர். ஓர் ஓவியத்தில் ஒரு மலை மேல் இருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் படம் இருந்தது. அதிலே இடியோடு மலை கொட்டி கொண்டு இருந்தது. சற்று உற்று பார்த்தால் அருவியின் கீழே இருந்த மரம் ஒன்றில் பறவை கூட்டில் பறவை ஒன்று தன் குஞ்சுகளோடு இருந்தது. இந்த ஓவியத்தை வரைந்தது யாருன்னு அரசர் கேட்கிறாரு. பார்த்த உடனே அந்த ஓவியர் முன்னாடி வரார். அந்த ஓவியர் வந்தார். இந்த ஓவியத்தில் அமைதி எங்கே இருக்கிறது? இப்படி ஆர்ப்பரிச்சு கொட்டுது, இடி மின்னல்லாம் வருது, அது மலையில நனைஞ்சு தன்னுடைய குஞ்சுகளுக்கு பாதுகாப்பு அளிச்சுட்டு இருக்கு. இதுல எங்க அமைதி இருக்கு? நீ இந்த படத்தை வரைஞ்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அரசர் கேட்கிறார். அதற்கு அந்த ஓவியர் சொல்றார், மன்னா, பிரச்சனையும் போராட்டமும் ஆரவாரமும் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி அன்று. ஏன்னா இதெல்லாம் இல்லைனாவே அமைதிங்கிறதே நம்மளுக்கு தெரியாம போயிரும்ல. இந்த ராமாயணத்துல சொல்லுவாங்க, இந்த இலங்கையில இருக்கவங்க துன்பத்தை அழுவதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு துன்பம்னா என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மகிழ்ச்சியை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு இருந்தாதான் அமைதிங்கிற ஒரு தேடலே இருக்கும். ஆனா பிரச்சனையே இல்லைன்னா அமைதிங்கிற ஒரு வார்த்தையே தோன்றிருக்காது. கரெக்டா? சோ அதான் இவை எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்தும் எதற்கும் கலங்காமலும் தன்னை எதுவும் பாதிக்க விடாமலும் உள்ளுக்குள் அமைதியா இருப்பதே உண்மையான அமைதி அப்படின்றாங்க. அதாவது எவ்வளவு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அந்த அமைதியை காப்பாத்தி கொண்டு, அந்த அமைதியை மனதுல வைத்துக் கொண்டு திறம்பட செயல்படுறதுதான் உண்மையான அமைதி அப்படின்றாங்க. அமைதி என்றவுடன் உங்கள் மனதில் தோன்றுவது என்ன? இது உங்களுக்கு இண்டிவிஜுவலா என்ன தோணுதோ அதை எழுதலாம். இந்த கதையில் அமைதி எங்கு இருப்பதாக கூறப்படுகிறதுனா, பிரச்சனை, போராட்டம், ஆரவாரம் இல்லாத இடத்தில் இருப்பது அமைதி என்று. இவையெல்லாம் எங்கு இருக்குமோ அங்கு இருந்தும், அந்த இடத்தில் நீங்க இருந்தோம், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கலங்காமல், அந்த பிரச்சனைகள் தம்மை பாதித்து விடாமலும் நம்மளுடைய உள்ளுக்குள் அமைதியாக இருப்பதுதான் உண்மையான அமைதி அப்படின்றாங்க. நீங்கள் இந்த ஓவிய போட்டியில் பங்கு பெற்றிருந்தால் என்ன ஓவியம் வரைந்திருப்பீர்கள்? இது உங்களுடைய விருப்பம். இக்கதைக்கு பொருத்தமான தலைப்பு என்னன்னு கேட்கலாம். எங்கே அமைதி கொடுக்கலாம், இல்ல அமைதி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்குக. நேற்று எங்கள் ஊரில் மழை என்னது? பெய்தது. பிழையற்ற தொடரை கண்டறிகல, இதெல்லாம் கேட்பாங்க. சோ இது பாத்துக்கோங்க. அடுத்தது, இன்று எங்கள் ஊரில் மழை பெய்கிறது. அந்த இடைநிலை வந்து காலம். இடைநிலைங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது. இந்த செயல் நடக்கக்கூடிய காலத்தை குறிக்கக்கூடியது. சோ அப்ப இந்த இடத்துல நிகழ்கால இடைநிலை பயன்படுத்தணும். அடுத்தது, நாளை எங்கள் ஊரில் மழை பெய்யும். பெய்யும். ஓகேங்களா? அடுத்தது, கலை சொற்கள் அறிவோம். ஏன்னா இந்த பகுதி கட்டங்கள்ல இருக்கக்கூடிய அணிகலன்கள் பெயர்கள்லாம் நீங்க எழுதணும் இல்லை. ஆனா தெரிஞ்சுக்கோங்க, ஒருவேளை 2-3 சொற்களை கொடுத்துட்டு சேர்த்து எழுதுறதுலாம் கேட்கலாம். மோதிரம், வளையல், சிலம்பு, கடுக்கன், சூளாமணி, இதெல்லாமே வந்து அணிகலன்கள். கம்மல். கலை சொற்கள்: ஹியூமானிட்டி, மனிதநேயம், மர்சி, கருணை,
டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, நோபல் பரிசு, லாரி, சரக்குந்து, கார், மகிழுந்து. ஓகேங்களா? சோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்லயும் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அதனால கிளியரா பாத்துக்கோங்க. சோ ஆல்மோஸ்ட் நீங்க இந்த மொழித்திறன் பயிற்சியில இருக்கக்கூடிய கலைச்சொற்களை பாத்தீங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. என்ன மேம் எதை படிச்சாலும் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க போய் அந்த தகுதி தேர்வோட கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. டிஎன்பிஎஸ்சில நடந்ததுல எல்லா கேள்விகளும் இடம்பெற்றிருக்கும். அப்ப இவங்க எங்கதான் இருந்து கொஸ்டின் எடுத்திருந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க படிக்க வேண்டியது நம்மளுடைய ஸ்கூல் புக், அப்புறம் தான் அவுட் சைட் சோர்ஸ் எல்லாம். ஓகேங்களா? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சியும் தெளிவா படிச்சுக்கிட்டீங்கனாலே இங்க இருக்கிற மாடல்ல கேட்டா கூட உங்களால அடிச்சிட முடியும். ஓகேங்களா? சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. சோ இன்றைய வகுப்புல 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 வரைக்கும் முடிச்சிருக்கோம். அதாவது டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 முடிச்சாச்சு 6th. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 7th ஸ்டாண்டர்ட் தான் பார்க்கணும். இது அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வகுப்புல 7th டேர்ம் 1, அதுக்கடுத்த வகுப்புல டேர்ம் 2 இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த 6th டேர்ம் 3 புக்ல இன்றைக்கு நடத்தின பாடத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை நான் அடுத்த வகுப்புல உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? For more videos, stay tuned with Be A Book. Thank you.